அண்ணன் நேரு அவர்கள் குடும்பத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை. நாங்களும் 4 சகோதரர்கள், அவர்களும் 4 சகோதரர்கள். சகோதர சகோதரிகளோடு எப்படி பாசத்தோடு இருக்க வேண்டும், கடமையாற்ற வேண்டும் என்பதற்கு எனக்கு ஒரு முன்னூட்டம் என்று சொன்னால் அது அண்ணனுடைய குடும்பம்தான். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தபோது எனக்கு வயது 30 தான். அண்ணன் நேரு அவர்கள் அமைச்சராக இருந்தார். அப்போது தமிழ்நாடு முழுக்க அவருடைய சுற்றுப்பயணங்களில் அவருடைய கர்ச்சீஃபும் சிகரெட்டும் என்கிட்ட தான் இருக்கும். அந்த காரில் நான் தான் போவேன். அப்போ அரசியல் பேசுவோம், குடும்ப விஷயங்கள் பேசுவோம். அப்போது அவருடைய தந்தை மறைகிற போது என்ன சொல்லிவிட்டு சென்றார், அவருடைய தாயார் என்ன சொல்லிவிட்டு சென்றார் என்றெல்லாம் என்னோடு பகிர்ந்து கொள்வார். சகோதர சகோதரத்தில் எப்போதாவது மனமாச்சரியங்கள், கோபம் வருகிற போது கூட நான் என்னுடைய தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், என்னுடைய சகோதரர்களை சகோதரிகளை காப்பாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கடமை உணர்ச்சி எப்போதும் கொண்டவர்தான் அண்ணன் நேரு அவர்கள். அவருடைய சகோதரர் அண்ணன் ராமஜி அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவரை ஒரு ஆற்றல் மிக்க கள வீரராக, ஒரு தொழிலதிபராக மட்டும்தான் பார்த்திருந்தேன். பிறகு நான் வனத்துறை அமைச்சராக, கேபினட் அமைச்சராக பணியாற்றுகிற போது ஒரு நாள் டெல்லிக்கு வந்திருந்தார். என்னுடைய வீட்டிற்கு வந்து உணவருந்தி விட்டு அப்போது விவசாயத்துறை அமைச்சராக இருந்த சரத்பவார் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். சரத்பவார் எனக்கு மிக நெருக்கமானவர். அவருடைய குடும்பத்தில் என்னை ஒருவராக பாவித்து என் மீது அன்பு செலுத்தக்கூடியவர். அவரிடம் உடனடியாக அண்ணன் ராமஜி அவர்களை அழைத்து சென்றேன். அவர் ஒரு கேபினட் அமைச்சர், 3 முறை முதலமைச்சராக பணியாற்றியவர். எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டார். அண்ணன் ராமஜெயம் சொன்னார், கேவிகே என்று சொல்லுகின்ற விவசாய கேந்திர மையம் ஒன்று எங்களுக்கு வேண்டும், திருச்சியில் எங்களுக்கு இடம் இருக்கிறது, நான் அதற்காக விண்ணப்பித்திருக்கிறேன் என்று சொன்னார். ஐயோ, போன வாரம் தானே அதற்கான கோப்புகள் எல்லாம் வந்தது என்று பதறி போய் ராஜாவுக்காக நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கோப்புகளை வரவழைத்து ஏற்கனவே வழங்கப்பட்ட ஆணையை ரத்து செய்து ராமஜெயம் அவர்களுக்கு அந்த கேவிகேயை வழங்கினார். அதுவல்ல முக்கியம், வழக்கத்திற்கு மாறாக 1 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தார். அன்றைக்குத்தான் நான் ராமஜெயம் அண்ணன் அவர்களை பற்றி பிரமித்து போனேன். ஆங்கிலத்திலே பேசினார், இந்தியிலே பேசினார், விவசாயத்தை பற்றி பேசினார், தோட்டக்கலையை பற்றி பேசினார். ஒரு 50 நிமிடம் உற்று கேட்டுக்கொண்டிருந்த சரத்பவார் அவர்கள் நாங்கள் கிளம்புகிற போது சொன்னார், இவரிடத்திலே அளப்பரிய ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றலை பயன்படுத்துங்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். அப்படி வந்தது தான் அந்த கேவிகே. இன்னொன்று சொல்ல வேண்டும், எல்லோரும் சொல்லுவார்கள் அவர் கொஞ்சம் வேகமாக நடந்து கொள்வார் என்று. எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு 2 தத்துவம் இருக்கிறது. மாக்கியவெளியினுடைய தத்துவம் ஒரு தத்துவம் வெளிநாட்டில், மைட் இஸ் ரைட், வல்லான் வகுத்ததே வாய்க்கால், என்ஸ் ஜஸ்டிஃபை தி மீன்ஸ், முடிவுகளைத்தான் முக்கியம், வழியை பற்றி கவலைப்படாதே, நெசசிட்டி நோஸ் லாஸ், தேவைகளுக்கு சட்டம் கிடையாது. இந்த 3ம் மாக்கியவெள்ளி கொடுத்தது 6ஆம் நூற்றாண்டில். அதில் பல பேருக்கு கருத்து மாறுபாடு உண்டு, நமக்கு கூட கருத்து மாறுபாடு உண்டு. ஆனால் என்ஸ் ஜஸ்டிஃபை மீன்ஸ், எனக்கு வழியை பற்றி கவலை இல்லை, போய் சேர வேண்டிய இடம் முக்கியம், அதற்காக நான் என் வழியை மாற்றிக்கொள்ளுவேன், வழி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பது ஒரு தத்துவம். அதில் ஏற்றுக்கொள்ளும் இருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளார்கள் இருக்கிறார்கள். அதிலே அண்ணன் ராமஜெயம் அவர்கள் பல நேரங்களில் விமர்சிக்கப்பட்டவர். ஆனால் எனக்கு தெரிந்து சொல்கிறேன், நான் 26 வயதில் பெரம்பலூரில் எல்லோரும் அறியக்கூடிய ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞராக 27-28 வயதில் இருந்தேன். கனரா வங்கியில் என்னுடைய திறமையை பார்த்து, நான் ஆற்றுகிற பணியை பார்த்து கனரா வங்கியினுடைய வழக்கறிஞராக என்னை ஒருவர் சேர்த்தார். பாலசுப்ரமணியன் என்று ஒரு சீனியர் மேனேஜர், பிராமணர், அதிலிருந்து பேச மாட்டார், எந்த வம்புக்கும் போக மாட்டார். அவருக்கு திருச்சியில் ஒரு வீடு இருந்தது, அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருந்தார். வாடகைக்கு இருந்தவரும் ஒரு பிராமணர். ரிட்டையர் ஆன பிற்பாடு அந்த வீட்டை கேட்டால் தரமாட்டேங்கிறார். கேஸ் போட்டால் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நான் அமைச்சர் என்கிட்ட வந்தார். நான் ஒரு வேளை மரியாதை வச்சுருந்தேன். என்னன்னு கேட்டேன். என் சொந்த வீட்டை ஒருத்தர் தரமாட்டேங்கிறாரு, நான் பிராமணர்னு நம்பி விட்டேன், ஆனால் அவருக்கு பின்னாடி குண்டர்கள்லாம் இருக்கிறாங்க, என் வீட்டை விட மாட்டேங்கிறாருன்னார். அங்கேருந்து ராமஜனுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். 4 மணிக்கு வீடு காலி ஆகிடுச்சு. என்ஸ் ஜஸ்டிஃபை தி மீன்ஸ், நான் வருகின்ற வழி கொஞ்சம் தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் நான் நிறைவேற்றிருக்கின்ற அந்த முடிவு நியாயமானது என்று சொல்லக்கூடிய துணிச்சலை பெற்றிருந்த ஒரு மாமனிதர் தான் நம்முடைய ராமஜெயம் அவர்கள். ஒரு கிராமத்திலே பிறந்த என்னை போல இவ்வளவு பெரிய ஆற்றல், ஒரு தொழிலதிபராக, ஒரு விவசாயத்துறை விஞ்ஞானியாக,
ஆற்றல் மிக்க மனிதவள மேம்பாட்டை நிறுவக்கூடிய ஒருவராக, உலகளவிய மிகப்பெரிய ஞானம் உள்ளவர்களாக திகழக்கூடிய ஒரு வல்லமை காணக்கிள்ளியநல்லூர் என்கிற ஒரு கிராமத்திலே, விவசாய குடும்பத்திலே பிறந்து ஒருவருக்கு வந்திருக்கிறது என்றால் நான் அவரை பலமுறை பிரமித்து போய் பார்த்துருக்கிறேன். 2G வழக்கு நடந்து கொண்டிருந்த போது அடிக்கடி மிகப்பெரிய சட்டமேதை ராம்ஜெத் மலானி அவர்கள் என்னை அழைத்து இரவு விழுந்து அனுப்பார். அப்போது அவர் சொல்லுவார், ராஜா, எனக்கு 93 வயசு ஆகுது, நான் உன்னுடைய ஆர்குமெண்ட்டெல்லாம் கேட்குறேன், உனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, ஆனால் உனக்கு சொல்கிறேன், மனுஷனுக்கு கடைசியாக எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்தோம், எத்தனை புத்தகங்களை வாசித்தோம், எத்தனை மனிதர்களோடு பழகினோம், இதுதான் வாழ்க்கையினர். எவ்வளவு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம், எத்தனை மனிதர்கள் அந்த பயணத்தில் சந்தித்தோம், எவ்வளவு படித்தோம், இதுதான் உச்சம்னார். பயணத்தில் உச்சத்தை தொட்டவர் ராமஜெயம், படிப்பில் உச்சத்தை தொட்டவர் ராமஜெயம், மனிதர்களை சந்தித்தவர் ராமஜெயம். அப்படிப்பட்ட ராமஜெயம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, பன்னீர்செல்வம் சொன்னார், ஜெயலலிதாவே எதிரி என்று நேரடியாக பிரகடனம் செய்து அந்த கொடிய செயலை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று அவர் இங்கே சொன்னார். மரணம் எல்லோருக்கும் வரும், ஆனால் மரணத்திற்கு பிறகு யார் வாழுகிறார்களோ அவர்கள்தான் மனிதர்கள். அந்த விதத்திலே ராமஜெயம் ஒரு நல்ல மனிதர் மட்டுமல்ல, ஒரு மனிதர் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் 8வது பிள்ளை. 8வது பிள்ளை 79 வயதில் என் தாயாருக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்தபோது டாக்டர்லாம் சொன்னாங்க, ஏமா நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறீங்க, மருந்து மாத்திரையிலே இன்னும் 3 வருஷம் இருக்கலாம், 4 வருஷம் இருக்கலான்னு. இல்லை, நான் என்னுடைய இயற்கை உபாதை கூட நான் ஆள் தட வேண்டியதாக இருக்குது, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கள், நான் இறந்து போனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 பிள்ளையை பெற்றேன், 8வது பிள்ளை மத்திய மந்திரி ஆயிடுச்சு, என் பேர பிள்ளைங்கெல்லாம் IAS IPS வந்துருச்சு, இனிமேல் வாழ்ந்து என்ன போகிறேன், நிறைவான வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு என்னுடைய கையை தனியாக கூப்பிட்டு சொன்னாங்க, நீ வீட்டுக்கு கடைசி பிள்ளைப்பா, ஆனால் நீ உலகெல்லாம் சுற்றி வந்திருக்க, உனக்கு தெரியும், இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீதான் பொறுப்பு என்று என்னுடைய கையையும் என்னுடைய துணைவியார் கையும் பிடித்து கொண்டு சொன்னார்கள். அதைப்போல இன்று வரை தந்தைக்கு தாய்க்கு கொடுத்த கடமையை நிறைவேற்றுகின்ற ஒரு நல்ல குடும்பத் தலைவனாக, ஒரு மாண்புமிகு அமைச்சராக, ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் KN நேரு அவர்களுடைய காலை தொட்டு வணங்கி அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.